வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு காரக்குழம்பு வைக்கிறேன் அப்படின்னாலே வேண்டாம் வேண்டாம், தயிர் சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி செஞ்சு வை அப்படின்றாங்க. இன்றைக்கி வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதை வந்து கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டு மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு ஸ்பூன் வெந்தயம்லாம் போட்டு வெந்தய ரசம் வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 வெங்காயம், ஒரு 4 தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் குழம்பு வச்சுருந்தேன். மீன் வறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம ரொம்ப காரம் கம்மியாக போட்டு வறுத்தா ஒரு கவுச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், அதை போட்டு மீன் வறுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த உதடுலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு, காரம் கம்மியாக செய்திருந்தாலுமே. அதுக்கப்புறம் இந்த மண்பானையில் இந்த தண்ணி எடுத்து ஒரு சொம்பு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், சப்ஜா அதெல்லாம் போட்டு ஜூஸ் போட்டு என் பொண்ணு வச்சுருந்தா ஃப்ரிட்ஜில். அதை எடுத்து குடித்த பிறகு தான் கொஞ்சம் வந்து அந்த தாகமே அடங்குது. இந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகமே அடங்க மாட்டேங்குது இல்லை.